பிஎட் அண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட்டில் எரர் இருக்கா? சச் ஆஸ் இன்கரெக்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் ஆர் ஃபோட்டோகிராஃப், இந்த மாதிரி ஏதாவது? டு யூ நீட் அ டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்? அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஎட் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 இம்பார்ட்டன்ட் அஃபீஷியல் சர்க்குலர்ஸ் டிஎன்டியூ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2 இம்பார்ட்டன்ட் சர்க்குலர்ஸ் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இட் டேட்டட் ஆஸ் 29/6/2026. ஸோ முனைவர், பதிவாளர், ஸோ பெறுதல் முதல்வர்கள் அனைத்து இணைவு பெற்ற சுயநிதி கல்வியியல் கல்லூரிகள் எல்லா அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னன்னா டிஎன்டியூ எலிஜிபிலிட்டி செலெக்ஷன், அதாவது பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன், எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன், இந்த டிகிரி ப்ரோக்ராம்ஸ்க்கான நேம் கரெக்ஷன், டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன், ஃபோட்டோ கரெக்ஷன் அண்ட் டூப்ளிகேட் கரெக்ஷனுக்கான ஒரு சர்க்குலர். ஸோ பெறுவது தொடர்பான தகவல் தெரிவித்தல். ஸோ மேற்கான் பொருள் குறிப்பிட்டுள்ளாரு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரி, அதாவது ஆல் அஃபிலேட்டட் காலேஜஸ். இந்த டிகிரிஸ் படிக்கிறவங்களுக்கு நேம் கரெக்ஷன் ஏதாவது வேணும், ஏதாவது தப்பாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த்தில் ஃபோட்டோ கரெக்ஷன் அண்ட் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வேணும்னா, ஸோ இந்த பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பித்த கல்லூரிகளுக்கு திருத்தம் செய்யப்பட்ட சான்றிதழ்கள் சம்பந்தப்பட்ட கல்வியியல் கல்லூரிகளுக்கு பதிவு தபால் அனுப்பப்படுகிறது. ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு போஸ்டில் அனுப்பியாச்சு. மேலும் சில கல்வியியல் கல்லூரிகள் திருப்பி சில காலேஜஸ் வந்து சான்றிதழ் திருத்தம் செய்வதற்கு குறைபாடுகள் உள்ள விண்ணப்பத்தினை சமர்ப்பித்துள்ளனர், சப்மிட் பண்ணியிருக்காங்க இன்னும் கரெக்ஷனுக்காக. எனவே மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு திருத்தம் செய்யப்பட்ட சான்றிதழ்களை பல்கலைக்கழகம் உடனடியாக வழங்குவதற்கு ஏதுவாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் குறிப்பிட்ட நாட்களில் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் உள்ள கல்வியியல் கல்லூரிகளின் சார்பாக திருத்தம் வேண்டி சமர்ப்பித்த விண்ணப்பத்தின் நகல்கள் மற்றும் புதிய இணைப்புகளை நேரடியாக பல்கலைக்கழகத்துக்கு சமர்ப்பித்து உடனடியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். திருத்தம் செய்யப்பட்ட சான்றிதழ்களை பெற்று சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு வழங்க அறிவுறுத்தப்படுகிறது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இதில் நீங்கள் பர்சனலாக போகணுன்னு அவசியம் இல்லை. தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹியர். ஸோ உங்கள் காலேஜ்லேருந்து ஒரு அத்தாரைஸ்டு பர்சனல் தான் போவாங்க. இதுக்கான ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க, சார்ட் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த நாளில் அவங்க வந்து அந்த திருத்தம் செய்யப்பட்ட விண்ணப்பத்தை வாங்கிக்கலாம். சேலத்துலேருந்து 6/7/2026 சேலமில் இருக்க காலேஜஸ். ஸோ அண்ட் பெரம்பலூர்னா இந்த டேட்டு. ஸோ இதில் நீங்கள் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியை வந்து பர்சனலாக விசிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் காலேஜ் சார்பாக யாராவது போவாங்க. நீங்கள் காலேஜை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, காலேஜ் அட்மிட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி. ஸோ அத்தாரைஸ்டு பர்சனல் போகிறவங்க தான் அப்ளிகேஷன் சப்மிட்டட் பை த ஸ்டூடெண்ட்ஸ், ரிக்வயர்ட் சப்போர்ட்டிங் சர்டிஃபிகேட், ஃபீ பேமெண்ட் டீட்டெயில், அப்புறம் ஒரிஜினல் காப்பீஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் அப்ளைடு ஃபார் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் ஆர் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா யூ மஸ்ட் காண்டாக்ட் த காலேஜ் அட்மிட் இஃப் யூ வாண்ட் இட். ஸோ இந்த டேட்ஸை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைட்டாக இது ஒரு ஷெட்யூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆல்சோ ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ், நீங்கள் கரெக்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ தீஸ் டேட்ஸ் ஆர் allotted to affiliated colleges in the respective districtsல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சனலாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் வித் யுவர் காலேஜ் வெதர் யுவர் அப்ளிகேஷன் ஹாஸ் பின் சப்மிட்டட். ஸோ ஏன்னா இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த லைனில் சில இதை போஸ்டில் அனுப்பிட்டோம், சப்மிட் பண்ணவங்களுக்கு தான் இப்போ வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் கன்ஃபார்ம் வித் யுவர் காலேஜ், உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டாங்களா, த ரெக்வயர் ஃபீ ஹாஸ் பீன் பேடா, ஆல் நெசசரி சர்டிஃபிகேட்ஸ் ஹாவ் பீன் அட்டாச்டா, யுவர் அப்ளிகேஷன் இஸ் இன்க்ளூடட் இந்த காலேஜ் சப்மிஷனா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் யுவர் காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் எக்ஸாக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் சர்க்குலர் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரிகார்டிங் த பிஎட் அட்மிஷன். இட் இஸ் டேட்டட் as த சேம் டேட் 29/6/2026. பெறுதல் முதல்வர்கள் எல்லா அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் ரிகார்டிங் த பிஎட் அண்ட் எம்எட் அட்மிஷன் கைட்லைன்ஸ் ஃபார் த அகாடமிக் இயர் 2026 to 27. ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு
higher education department and has issued a GO இதில் government order number 144 dated 18th June 2026க்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் த பிஎட் அட்மிஷன் டிகிரி ப்ரோக்ராம் மாணவர்கள் சேர்க்கை தொடங்குதல் தகவல் தெரிவித்தல். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த சர்க்குலர். ஸோ எல்லா அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கும் இதில் வந்து அரசாணை அந்த கவர்மெண்ட் ஆர்டரும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. மேற்கான் பொருளில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரிகள் இந்த டேட் இயர்க்கான அட்மிஷனை பிஎட் பட்ட வகுப்பில் மாணவர்கள் சேர்க்கை குறித்து உயர்கல்வித்துறையின் சார்பாக ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் நகல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. எனவே கல்லூரி முதல்வர்கள் அரசாணையில் குறிப்பிட்ட விதிகளை தவறாமல் பின்பற்றி மாணவர்கள் சேர்க்கையினை மேற்கொள்ளணும் அப்படின்னு. ஸோ அந்த கைட்லைன்ஸ் என்ன எலிஜிபிலிட்டி இந்த கவர்மெண்ட் ஆர்டரும் ஒன்று கொடுத்துருக்காங்க உயர்கல்வித்துறையிலேருந்து which is dated as this guidelines apply to government colleges of education, government aided college, அப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எல்லாத்துக்குமே. ஸோ the duration of both the பிஎட் அண்ட் எம்எட் வந்து 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறது அந்த அரசாணை. ஸோ கல்லூரி கல்வித்துறை அனுப்புனர் பெறுநர் இதில் சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த அரசாணை எண். ஸோ திஸ் இஸ் த கவர்மெண்ட் ஆர்டர். இது அந்த அட்டாச்மெண்ட்டு. ஸோ த கவர்மெண்ட் ஆர்டர் ஃபஸ்ட் ரெட் அபவ் கைட்லைன்ஸ் ஃபார் த அட்மிஷன். மெயினாக அந்த காலேஜஸ்க்கான எதை பொறுத்து நீங்கள் வந்து அட்மிஷன் போடணுன்றதுக்கான கைட்லைன்ஸ். இந்த லெட்டர் செகண்ட் த கமிஷனர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ஹஸ் சென்ட் த draft guidelines for admission of students for this courses in these colleges. So and it is sought for the approval of the government. The government after careful examination have decided to accept the above proposal of the commissioner of college and hereby accord approval to the guidelines. So இந்த guidelines approve பண்ணிருக்காங்க. So இதை பொறுத்து தான் colleges admission கொடுப்பாங்க. So coming to the guidelines, மேஜர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ என்னென்ன பிஎட் டிகிரி ப்ரோக்ராமில் நம்ம தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ். ஸோ இது எல்லாமே எலிஜிபிலிட்டி நீங்கள் யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் சப்ஜெக்ட்ஸ் கோட் 0 to 10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும் யூ மஸ்ட் ஹாவ் அ யூஜி டிகிரி இன் த ரெலவெண்ட் சப்ஜெக்ட் வித் அ ஸ்பெசிஃபைட் மினிமம் மார்க்ஸ். The minimum percentage rule doesn't apply if a candidate has PG degree in the same subject with 50% of mark. PG degree இருந்தால் யூஜி வந்து அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. And weightage for higher education qualification is not applicable in the later case. So only PG marks are used for ranking. PGயில் நீங்கள் வந்து சேம் சப்ஜெக்டில் 50% அட்லீஸ்ட் எடுத்துருக்கணும். ஸோ 11 to 19க்கு இங்கே ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. the PG degree in the relevant subject with at least 50% marks இருக்கணும்னு. A condition is that the major subject in both the UG and PG degree must be the same. But in the 14 to 19 and உருது மட்டும் இங்கே ஆஃபர் பண்ணல கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 11 to 13 தான். காமர்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். மற்ற சப்ஜெக்ட்ஸ் எதுவும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ த ஆக்சுவல் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து வேரி ஆகும் ஒவ்வொரு காலேஜஸ்லையும். அண்ட் அவைலபிள் இஸ் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் will be notified in the portal. கம்மிங் டு த எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் மார்க்ஸ். Candidates having UG degree only in the relevant subject with a specified minimum marks as given below. ஸோ 50% மார்க் ஓசியாக இருந்தால் பிசிக்கு வந்து 45%, எம்பிசிக்கு 43%, எஸ்சி எஸ்டிக்கு 40%. ஸோ 50% ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு வேணும். இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியாக இருந்தீங்க அப்படின்னா 55%. அண்ட் ஸ்டடி பேட்டர்ன் வந்து யூ மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட் த 10+2+3 பேட்டர்னில் நீங்கள் படிச்சிருக்கணும். பாஸ்ட் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் போர்டு ஆர் இது 3-year diploma in engineering shall be treated as equivalent to +2 கோர்ஸாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்க. ஃபார் த பர்பஸ் ஆஃப் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் who have passed the UG or PG degree under the open university system without the 10+2 pattern of school education examination are not eligible. ஸோ இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்.
நீங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா வித்தவுட் த 10+2 பேட்டர்ன் they are not eligible. And ஸோ இது எல்லாமே ரூல்ஸு. ஸோ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அட்மிஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிஎட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கன்சர்ன் காலேஜ் உங்கள் ஏரியாவில் இருக்கிறத போய் அதுக்கான ரூல்ஸை வந்து அந்த காலேஜில் நீங்கள் வந்து கொஞ்சம் கேட்டு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அது தவிர நீங்கள் என்ன டிகிரி ஸோ அதுக்கான ரூல்ஸ் தான் இங்கே யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்ற ரூல்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. என்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும், மேக்ஸ் நீங்கள் பிஎட் மேக்ஸ் அப்ளை பண்ணணுன்னா என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கணும், அதே மாதிரி ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் த அப்ளைங் ஃபார் த பிஎட் டிகிரி ப்ரோக்ராம். அண்ட் மார்க்ஸ் ஹவு மச் யூ மஸ்ட் ஸ்கோர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அது வந்து இந்த செக்ஷனில் வந்து நீங்கள் பார்க்கலாம். செலெக்ஷன் அண்ட் கவுன்சிலிங் எப்போ இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெரிட் பேசிஸில் டேட் அண்ட் டைம் வில் பி பப்ளிஷ்டு லேட்டர். அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் இருக்கும் இதில், அதை இந்த செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ இஸ் கிவன் ஹியர் இஸ் ₹500. SC/ST இருந்தால் 250. So important instruction is also given here. You can read it. Last date for submission will be notified in the ad again. So application not registered on or before or not correctly filled up. ஸோ உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. டிலேவும் ஆகக்கூடாது அப்ளிகேஷன். அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் எம்எட் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட் அ பிஎட் டிகிரி ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. எம்எட் அப்ளிகேஷன் ஃபீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹58 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அடிஷ்னல் சார்ஜ் ஆஃப் ₹2 ஃபார் ஈச் காலேஜ். SC/STயாக இருந்தீங்கன்னா ₹2 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபார் ஈச் காலேஜ். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ் அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் எம்எட் அட்மிஷன் வந்து அவங்க நோட்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த பிஎட் அட்மிஷன். ஸோ நம்ம 2 இம்பார்ட்டன்ட் சர்க்குலர்ஸ் இங்கே பார்த்தோம். Students, you can contact the respective colleges for your name correction and follow the instructions provided by the college. Second circular, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் பிஎட் ஆர் எம்எட் பிஎட் முடிச்சுட்டு எம்எட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான கைட்லைன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து அஃபிஷியலாக இன்னும் டேட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ த ஆன்லைன் opening date, application opening date and last date have not yet been announced in the circular. Wait for the official notification and apply only through authorized website மூலமாக மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் பிஎடுக்கு எம்எடுக்கு அப்ளை பண்ணீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, யாருக்காவது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் who are planning to join BEd or MEd. To receive BEd admission dates, counseling updates உங்களுக்கு வேணும், exam circular updates and important TNTU notifications, subscribe to BEd Study Master channel, press the bell icon and select all notification. You can also join our Telegram channel for BEd notes and regular exam updates. Thank you for watching.